தற்போதைய அண்மை செய்தி. சேஷ வாகனத்தில் எழுந்தருளி தேனூர் மண்டபத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் கள்ளழகர். நேற்று கள்ளழகர் ஆற்றில் இறங்கிய வைபவத்தை தொடர்ந்து தற்போது சேஷ வாகனத்தில் எழுந்தருளி இருக்கிறார் கள்ளழகர். சாப விமோசனம் அளிப்பதற்காக தேனூர் மண்டபத்திற்கு புறப்பட்ட கள்ளழகரை தற்போது அங்கு கூடியிருக்கக்கூடிய பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் என்று செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். சேஷ வாகனத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கள்ளழகர் குறித்த கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம்? உலக புகழ்பெற்ற மதுரை அழகர்மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கள்ளழகர் கோவிலுடைய சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கி நேற்று 5ஆம் நாள் நிகழ்வாக கள்ளழகர் அதிகாலை வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளிய பின்பாக மதிச்சியம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகருக்கு அந்த தீர்த்தவாரி நிகழ்வானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்தாக நேற்று மாலை அந்த மதிச்சியம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமராயர் மண்டபத்திலிருந்து தங்க குதிரை வாகனத்திற்கு வண்டியூர், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மண்டகப்படிகளில் தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் எழுந்தியிருந்து தொடர்ந்து வண்டியூர் பகுதியில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோவிலில் நேற்று இரவு மீண்டும் அங்கு புறப்பட்டு அங்கு சென்றடைந்தார். இதனால் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்பாக இந்த ஏகாந்த சேவையானது நடத்தப்பட்டது. அப்போது கள்ளழகருக்கு உலர் திராட்சைகள் மற்றும் பாதாம் பருப்பு உள்ளிட்டவர்களால் அமைக்கப்பட்டிருந்த மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்பாக அந்த ஏகாந்த சேவையில் வீரராகவ பெருமாள் கோவிலை சுற்றி ஒரு முறை முழுவதுமாக வலம் வந்து அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனை அடுத்தாக தற்பொழுது கள்ளழகராக இருந்த சுந்தரராஜ பெருமாள் தற்பொழுது சுந்தரராஜ பெருமாளாக சேஷ வாகனத்தில் எழுந்திருக்கிறார். தற்பொழுது சேஷ வாகனத்தில் இருந்து சுந்தரராஜ பெருமாளாக எழுந்திருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் நேரடியாக இந்த சித்திரை திருவிழாவுடைய பிரதான நிகழ்வு என்று சொல்லக்கூடிய மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காகவே மதுரை நோக்கி சுந்தரராஜ பெருமாள் கள்ள வேடமிட்டு தான் வருவார். அந்த நிகழ்வானது 3 மணி அளவிற்காக நடைபெறுவதற்காக தேனூர் வைகை ஆற்றில் வண்டியூர் பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தேனூர் மண்டபத்திற்கு தற்பொழுது அந்த சேஷ வாகனத்தில் புறப்பாடாக இருக்கிறார். வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலிருந்து புறப்பாடாகக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளி தொடர்ச்சியாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். தற்பொழுது சரியாக ஒரு 2 மணி அளவிற்கமாக அந்த வண்டியூர் மண்டகப்படிக்கு நேரடியாக எழுந்தருளக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் அங்கு சேஷ வாகனத்திலிருந்து கருட வாகனத்திற்கு மாறிய பின்பாக மண்டுக முனிவருக்கு சாப விமர்சனம் அளிக்கும் நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. தற்பொழுது வண்டியூர் பகுதியில் சேஷ வாகனத்தில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் தற்பொழுது பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக வழிநடிகளும் அருள்பாலித்து வருகிறார். செல்லும் இடங்களிலெல்லாம் ஏராளமான பக்தர்கள் கையில் சர்க்கரை தீபம் ஏந்தியபடி கள்ளழகரை சுந்தரராஜ பெருமாளை தரிசனம் செய்து வருகிறார்கள். அதே போன்று வழிநடிகளும் ஏராளமான பக்தர்கள் கைகளில் தண்ணீரை பீச்சி அடித்து சுந்தரராஜ பெருமாளை இந்த குளிர்விக்கும் நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சூர்யா, ஏகாந்த சேவை மற்றும் கள்ளழகர் எழுந்தருளல் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.